Hello guys, welcome back to the channel. So this is Krish. Alright, so இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஒரு 4 டாபிக்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்கான வீடியோ நம்ம வந்து 4 டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ரிமைனிங் டாபிக்ஸ் வந்து நம்ம வந்து லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் வந்து தட் இஸ் இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, ஸோ சாப்டர் 1ல வந்து இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர். ஸோ இப்போ வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு வரீங்க. அதாவது 10th நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்டை வந்து நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ நான் படித்த ஸ்கூலில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் இந்த 5 சப்ஜெக்ட் மட்டும்தான். நிறைய ஸ்கூல்ஸில் ஆப்ஷனலாக நிறைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்குது, ஹிந்தி, இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்காங்க. பட் நான் படித்த ஸ்கூலில் இவ்வளோ தான் இருந்துச்சு. அண்ட் நான் 10th முடிச்சுட்டு 11th வந்து நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான் எடுத்தேன். ஸோ சயின்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து நியூவாக இன்ட்ரோ ஆகிறீங்க. பட் நான் வந்து என்னோட 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் என்ன பண்ணேன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி எனக்கு வந்து நாலேஜ் இருக்குது. எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸஸ் என் ஸ்கூலில் இருந்தது. இன்கேஸ் உங்கள் ஸ்கூலில் அது இருந்துச்சுன்னா இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு வந்து பேசிக்காக நல்லா தெரிஞ்சிருக்கலாம். பட் இல்லை, எனக்கு வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இன்ட்ரோ ஆகிறேன், நான் என் ஸ்கூலில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த சப்ஜெக்டே நான் படித்தது இல்லைன்னா, அப்போ நீங்கள் இந்த சாப்டரில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் வச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த சாப்டரை உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ரொம்பவே கஷ்டமாலாம் கிடையவே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான். ஸோ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுவுமே உங்களுக்கு 7 சாப்டர்ஸ்க்கு கிடையாது. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு C++ அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வரும். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஃபர்ஸ்ட் சாப்டரில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி தியரியை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே நம்மளுக்கு வந்து 1.1 அண்ட் இன்னைக்கு நான் வந்து 1.4 வரைக்கும் உங்களுக்கு எடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து 1.5 அண்ட் 1.6. ஸோ இந்த லெசனே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 1.1லேருந்து 1.6 வரைக்கும் தான் இருக்குது. அந்த செகண்ட் வீடியோவில் வந்து நம்ம புக் பேக்கையும் அப்படியே வந்து கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இதில் என்ன வந்து பேசிக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி நம்மளோட உலகத்தில் வந்து எஜுகேஷன் இருக்கட்டும், இல்லை நம்ம எந்த ஒரு பிளேஸ் போகிறோம், இப்போ நம்ம எங்கே போனாலுமே ஏதாவது ஒரு நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு போங்க, இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எந்த பிளேஸில் போனாலுமே வந்து கம்ப்யூட்டரை உங்களால் வந்து பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, நம்மளோட வாழ்க்கையில் ஒரு முக்கிய பகுதியாகவே ஆயிடுச்சு. இப்போ நீங்களே வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன், இந்த பேண்டமிக்கில் வந்து எல்லாருமே வந்து லேப்டாப் ஆர் எனி கைண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் சிஸ்டமில் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இதுவாகவே இருக்குது. ஓகே, ஒரு ஜாப் இது பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேறு எது பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து ஒரு ஆர்கனைசேஷனே கம்ப்யூட்டர் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, அதோட ஒர்க் வந்து பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்கனைசேஷனுமே பேப்பர் ஒர்க்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. எல்லாமே PDF இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் அதுதான் கம்ப்யூட்டர் இல்லாமல் நம்மளால் வந்து இந்த உலகத்தில் வந்து எந்த ஒரு இடத்தையும் நம்ம வந்து மோஸ்ட்டாக பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து சிம்பிள் கேல்குலேட்டிங் டிவைஸாக ஹை ஸ்பீட் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியோட க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாக வந்து வளர்ந்துருக்கு. ஓகேவா? முக்கால்வாசி இடத்துல வந்து கம்ப்யூட்டர்ஸ் இல்லாமல் இருக்கவே முடியாது. அண்ட் நீங்கள் வந்து நிறைய விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டரோட க்ரோத்தை நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா இந்த ரைட் சைட் பாருங்கள், ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். ஆக்சுவலி இது வந்து ஒரு பிக்கஸ்ட் 1 மார்க் கொஷின். நீங்கள் எந்த லெவலுக்கு போனாலும் கம்ப்யூட்டரோட ஃபாதர் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து வந்து ஒரு ப்ரோஜனமும் வந்து கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் எந்த லெவலுக்கு போனாலுமே கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஃபாதர் யார் கம்ப்யூட்டரை டிஸ்கவர் பண்ணாரு அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சாகணும். ஸோ யார் டிஸ்கவர் பண்ணியிருக்காருன்னா சார்லஸ் பாபேஜ். ஓகேவா? ஸோ சார்லஸ் பாபேஜ் தான் நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டரோட ஃபாதர். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது அவர் தான் வந்து ஃபாதர். அண்ட் அவருடைய அனலிட்டிக்கல் இன்ஜின் வந்து 1837 தான் அவர் வந்து இன்வென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ த அனலிட்டிக்கல் இன்ஜின் கண்டெய்ன்ட் இன் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் ALU, அது பேசிக் ப்ரோ கண்ட்ரோல் அண்ட் இன்டெகிரேட்டட் மெமரி. ஸோ இதெல்லாம் வந்து அவர் பண்ண அந்த இன்ஜினில் வந்து இருந்தது. ஸோ விச் லீட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் கான்செப்ட். ஸோ அவர் பண்ண அந்த அனலிட்டிக்கல், அந்த 1837 அவர் பண்ண அந்த அனலிட்டிக்கல் இன்ஜின் தான் நம்ம வந்து இப்போ கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நம்மளுக்கு வந்து செகண்ட் டாபிக் வந்து ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். இது என்னன்னா, இப்போ நம்ம ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக நம்மளுக்கு வந்து நிறைய ஜென்ரேஷன்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு அப்பாவோட அப்பா வந்து தாத்தா, அவரோட அப்பா முப்பாட்டன். ஸோ இந்த மாதிரி நிறைய வரலாறு இருக்குது நம்மளோட ஜென்ரேஷனுக்கு. இப்போ என்னோட பையன், என்னோட இது அப்படியே போவோம்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டர்ஸ்க்கும் வந்து ஜென்ரேஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஜென்ரேஷன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய 5 மார்க் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் இது.
ஸோ நீங்கள் இந்த சாப்டரில் பயங்கரமாக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் அப்படின்னா இந்த கொஸ்டின் தான். பட் ஏன்னா இது வந்து எல்லா பப்ளிக் கொஸ்டின் பேப்பருமே ரிப்பீட் ஆகிருக்கு. ஆல்சோ எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ்லையுமே இந்த கொஸ்டின் இல்லாமல் வந்ததே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் ரிப்பீட்டட் ஆயிருக்கு. ஸோ அதனால் இந்த கான்செப்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எப்படி மைண்டில் வச்சுக்கிறீங்கன்னா ஒவ்வொரு இந்த பாக்ஸ் போட்டுக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ஆன்சர் ஷீட் ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு பாக்ஸ் போட்டு ஜென்ரேஷன் பீரியட் இந்த ட்ராயிங்லாம் பண்ணவே தேவை. முடிஞ்சால் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து என்னென்னு மென்ஷன் பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் 1940 இயர்லாம் ரொம்ப முக்கியம். மென்ஷன் பண்ணும்போது கரெக்டாக பண்ணணும். 1940லேருந்து 1956 வரைக்கும் என்ன காம்பனன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க? வேக்கம் டியூப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்னன்னா அது வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது, நிறைய பவர் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கு. அண்ட் ஓவர் நீட்டால் என்ன ஆயிருக்கு? மால் ஃபங்க்ஷன்னா ஒன்றுமே கிடையாது. கம்ப்யூட்டர் வந்து சம் கைண்ட் ஆஃப் டேமேஜ்க்கு போகிறது தான். அண்ட் மெஷின் லாங்குவேஜும் வந்து இந்த இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் ENIAC, EDVAC, UNIVAC அந்த மாதிரினா. அண்ட் அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் 27 tons. சைஸ் வந்து 8 feet into 100 feet. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா 150 watts ஆஃப் பவர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இது 1 மார்க்கில் கூட கேட்கலாம். அவ்வளோ டஃபாக கொஸ்டின் பேப்பர் வராது. பட் இன்கேஸ் உங்களுக்கு கிரியேட்டிவாக கொஸ்டின் பேப்பர் கேட்கணும் இது வந்து எடுக்கலாம். லிஸ்ட் எனி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் இந்த 5 மார்க் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ படிக்கும் போது நீங்கள் அழகாக மென்ஷன் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் எழுதணும், ஃபீட்லாம் எழுதணும் அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு போட்டு இதை மென்ஷன் பண்ணிட்டு அதோடைய வெயிட் ஆல்சோ அது எவ்வளோ பவர் வந்து கன்சியூம் பண்ணியிருக்குன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ செகண்ட் ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அது எப்போ 1956லேருந்து 1964 வரைக்கும். அப்போ என்ன மெயின் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க? டிரான்சிஸ்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனுடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே சின்னது. ஆஸ் வெல் அஸ் இது வந்து ஹீட் வந்து ரொம்பவே கம்மியாக இது பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணும்போது இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து பவர் கன்சம்ஷனும் ரொம்பவே கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த ஜென்ரேஷனில் பஞ்ச் கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. அந்த பஞ்ச் பண்ணுற அந்த மிஷின்லாம் இந்த கார்ட்ஸ்லாம் பஞ்ச் பண்ணாங்கன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாஸ் டெவலப் பேட்ச் ப்ராசஸிங் அண்ட் மல்டி ப்ரோக்ராமிங்க்கும் இதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க மல்டி ப்ரோக்ராமிங்காக. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மெஷின் லாங்குவேஜ் ஆஸ் வெல் அஸ் அசம்பிளி லாங்குவேஜ் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் இந்த பாயிண்ட் வந்து நாங்கள் படிக்கும்போது இல்லவே இல்லை, பட் உங்களுக்கு புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்மே ஆஸ் வெல் அஸ் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வெறும் எக்ஸாம்பிள் மொத்தம் தான் கொடுத்துருக்காங்க. IBM 1060, UNIVAC பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆஸ் வெல் அஸ் செகண்ட் ஜென்ரேஷனும் யூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஜென்ரேஷன் ஓகே 1964லேருந்து 1971 வரைக்கும். இதில் என்ன மெயின் காம்பனன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ் IC. ஓகே, ஸோ இந்த ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்குது. சின்னதாக இருந்தாலுமே ரொம்ப ஃபாஸ்டர் அண்ட் மோஸ்ட் ரிலேபிளாகவும் இருந்திருக்கு. ஓகே, பவர் வந்து ரொம்பவே கம்மியாக கன்சியூம் பண்ணியிருக்கு. அண்ட் ரொம்பவே பெரிய லெவல் லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்க்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க IBM 30 series அண்ட் Honeywell 6000 series. ஓகே, அதுக்கப்புறமா ஃபோர்த் ஜென்ரேஷன் இது 1971லேருந்து 1980. மெயின் காம்பனன்ட் யூஸ் பண்ணியிருக்கிறது மைக்ரோ ப்ராசஸர். ரொம்பவே வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ் தேர்ட் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணதை விட இது ரொம்பவே பெருசு. ஓகே, அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் அந்த கம்ப்யூட்டர் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பார்த்தோன்னா இது ரொம்பவே ஸ்மாலர் ஆஸ் வெல் அஸ் சின்னதாக இருந்தாலும் ரொம்பவே ஃபாஸ்டராக இருக்குது. அண்ட் மைக்ரோ கம்ப்யூட்டர் சீரிஸ் சச்சஸ் இந்த IBM, ஆப்பிள் இந்த மாதிரி இதெல்லாமே டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த ஜென்ரேஷனில். அண்ட் போர்ட்டபிளான ஒரு கம்ப்யூட்டர்ஸ் வந்து இப்போ தான் இந்த ஃபோர்த் ஜென்ரேஷனில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன். ஓகே, ஸோ 1980லேருந்து இப்போ, அதாவது நம்ம இப்போ இருக்கிற டேட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 2021 இருக்கோம்ல. ஸோ 1918லேருந்து 2020 ஆகட்டும் 2021 ஆகட்டும் இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸுமே ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் தான். ஸோ அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன் இதில் யூஸ் பண்ண காம்போனன்ட் வந்து அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா இது வந்து ரொம்பவே ப்ராசஸ் வந்து ரொம்பவே பேரலாக இருக்கும். சூப்பர் கண்டக்டர்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மெரிட்ஸ்லாம் கம்ப்யூட்டர் சைஸ் வந்து ரொம்பவே டிராஸ்டிக்காக வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு இந்த ஜென்ரேஷனில். ஓகே, அதுக்கப்புறமா இது வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் வந்து இமேஜ் அதாவது பிக்சர்ஸையும் கிராஃபிக்ஸையும் வந்து ரெகக்னைஸ் பண்ணும், கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI as well as எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ் இதில் இந்த ஜென்ரேஷன் அதாவது ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் நம்ம இருக்கிறோம்ல இந்த ஜென்ரேஷனில் தான் வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை லெவல் காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராப்ளம்ஸ் லைக் டிசிஷன் மேக்கிங், லாஜிக்காக ரீசன் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இது என்ன பண்ணும்? சால்வ் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சிக்ஸ்த் ஜென்ரேஷன். இது வந்து ஃபியூச்சர், அதாவது நம்மளுடைய எதிர்காலம். இது வந்து வரக்கூடிய நம்ம ஃபியூச்சரில் இந்த மாதிரிலாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷனில் பண்ணியிருக்காங்க. அப்படி எப்படிலாம் இருக்கும்னா அந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து பேரலல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்.
ஓகேவா, ரொம்பவே பேரலா as well as டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கம்ப்யூட்டிங் பண்ற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரொம்பவே ஸ்மார்ட்டரா, ரொம்ப ஃபாஸ்டரா அண்ட் இன்னும் ஸ்மால் ஆயிடும். அண்ட் ரோபோட்டிக்ஸோடைய டெவலப்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் தான், அந்த மனுஷங்க பேசுற எந்த லாங்குவேஜா இருந்தாலும் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெகக்னேஷன் சாஃப்ட்வேர். ஸோ வாய்ஸை நம்ம என்ன வாய்ஸ் பேசணுன்றதை நம்ம இவர் யாரு அப்படின்றது ரெகக்னைஸ் பண்ணி சொல்ற அளவுக்கு டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு அசம்ஷன் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதோட வந்து இந்த டேபிள், அதாவது ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டருடைய டேபிள் வந்து முடியுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டூ யூ நோல வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வரணும். நான் படிக்கும் போதே ரிப்பீட்டடாக வந்தது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் வந்து ENIAC, ENIAC, தட் இஸ் எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் அண்ட் இன்டெகிரேட்டட் அண்ட் கால்குலேட்டர். இதுதான் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். இது யார் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜே பிரஸ்பர் எக்கட் அண்ட் ஜான் மௌச்லி. எந்த யூனிவர்சிட்டினா பென்சில்வேனியா அப்படின்ற யூனிவர்சிட்டியில். ஓகேவா, ஸோ இது வந்து மொத்தமாக வந்து 1000 எந்த இயரில் பார்த்தீங்கன்னா 1943 அண்ட் வாஸ் நாட் கம்ப்ளீட்டட். அதாவது அவங்க 1046 வரைக்கும் கம்ப்ளீட்டே பண்ண முடியல. 1800 ஸ்கொயர் ஃபீட் வந்து இது பண்ணியிருக்கு. அண்ட் 18,000 வேக்கம் டியூப்ஸ் வந்து இது வந்து யூஸ் பண்ணியிருக்கு. ஆல்சோ இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 50 டன்ஸ், 50 டன். பா, ENIAC வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். பிகாஸ் எதுக்கு, என்ன ரீசன்? இந்த ரீசன் தான் ரொம்ப 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 முக்கியம். பிகாஸ் இட் இஸ் ஃபுல்லி ஃபங்க்ஷனல். இந்த ரீசன் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் படித்தப்போ எனக்கு வந்து வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அண்ட் ஒய் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்னா ENIAC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் எழுதணும். யார் இன்வென்ட் பண்ண எழுதுனா யார் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சது நல்லது. எதனால ரீசன்னா, பிகாஸ் இட் இஸ் ஃபுல்லி ஃபங்க்ஷனல். ஓகேவா, ஸோ அதுதான் ரீசன். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னைசேஷன், இதை பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து சும்மா என்ன சொல்கிறது, உங்களுக்கு மீ டைம் கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஸோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் இந்த சிக்ஸ்த் ஜென்ரேஷனில் வந்து ரொம்பவே ட்ரமாட்டிக்காக வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் வைட் ஏரியா நெட்வொர்க்கிங் பேன் இதெல்லாம் வந்து இதை பேஸ் பண்ணி வரும். க்ரோத் வந்து கொஞ்சம் அதிகமாகும். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் NLP இதுவும் வந்து இதுவாகும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய காம்பனண்ட் தான் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இட் ப்ரொவைட்ஸ் த எபிலிட்டி டு டெவலப் த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் லாங்குவேஜ். அது என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஹியூமன் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுறதுக்கான எபிலிட்டியை வந்து இது வந்து கொடுக்கும். ஸோ ஓகே, நம்மளுக்கு நெக்ஸ்ட் டாபிக் வந்து 1.4. இதோட நம்ம வீடியோவோட லாஸ்ட் டாபிக் வந்துட்டோம், டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம எல்லாருக்குமே கம்ப்யூட்டர் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து தெரியாதவங்க எல்லாருக்குமே, இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு மனுஷன் இருந்தான் அப்படின்னா அவனுக்கு கூட கம்ப்யூட்டர் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஒன்றுமே கிடையாது, அது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். இட்ஸ் an electronic device that processes the input வந்து ப்ராசஸ் பண்ணி அந்த ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதுக்கு ப்ரொவைட் பண்ணும் அண்ட் ஒரு டிசைர்ட் அவுட்புட் வந்து கொடுக்கும். ஓகேவா, ஓகே, ஸோ வெரி ஃபாஸ்ட் ரேட்டில் தான் எல்லாமே நடக்கும். கம்ப்யூட்டர்ஸ் ஆர் versatile as they do not have lot of different tasks such as storing data, weather forecasting, booking airlines, railway or movie tickets and even planning games. ஸோ ரொம்பவே வேர்சடைலாக இருக்குது. ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டாஸ்க் இது பண்ணுது. நிறைய டைப் ஆஃப், இப்போ நம்மளுக்கு வெதர் என்ன அப்படின்னா உடனே சொல்லணும், டேட்டு, இப்போ எது புக் பண்ணுறதா இருந்தாலும் எது பண்ணுவோம், பிளேயிங் கேம்ஸ் ப்ளே பண்ணுவோம். இப்போ நிறைய பேர் வேர்டு, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இப்போ நிறைய வந்துருச்சு. ஸோ அதனால் கம்ப்யூட்டர் வந்து ஒரு மேசிவ் க்ரோத்தை தான் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம டேட்டா அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்லையும் வரலாம், இல்லை டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் ரெண்டுமே சேர்த்து ஒரு 3 மார்க்லையும் வரலாம். ஓகே, ஸோ டேட்டா அப்படின்னா டேட்டா இஸ் டிஃபைன்ட் as an unprocessed collection of raw facts. இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒரு ரா ஃபேக்ட்ஸ் இருக்குன்னா, நான் உங்களுக்கு இப்போ நான் ஃபேக்ட்ஸ் சொல்கிறேன், இதெல்லாம் தனித்தனியாக இப்படி அப்படி சொல்லாமல், அப்படி சொன்னாதான் ஒரு ப்ராசஸ்டு கலெக்ஷன். இது வந்து நான் எப்படியுமே சொல்லாமல் சும்மா ஏனோ தானு சொல்கிறது வந்து அன்ப்ராசஸ்டு கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட். இது வந்து கம்யூனிகேஷன், இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ப்ராசஸிங், இது எல்லாத்துக்குமே வந்து சூட்டபுளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், எதுவுமே ஒரு நிலையாக இல்லாமல் 134 சும்மா 16 கவிதா சி அப்படின்னு ஏனோ தானு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதுதான் வந்து டேட்டா. ஸோ திஸ் வில் நாட் கிவ் எனி மீனிங்ஃபுல் மெசேஜ். இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இன்ஃபர்மேஷன் அப்படின்றது இப்போ டேட்டா வந்து எப்படி வந்து ரா ஃபேக்ட்ஸோடைய அன்ப்ராசஸ்டு கலெக்ஷனும், இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ப்ராசஸ்டு கலெக்ஷன். ஓகேவா, ஃபேக்ட்ஸ் எல்லாமே அது வந்து கன்க்ளூஷன்ஸ் வந்து அதுலேருந்து நம்ம எடுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்டோரி நம்ம ஒன்று ஃபுல்லாக சொன்னோம்னா அதுலேருந்து கதை இதுதான் கன்க்ளூஷன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த மாதிரி இதுலேருந்து கன்க்ளூஷன் எடுக்கலாம். இன் சிம்பிள் வேர்ட்ஸ் அவங்க சொல்கிறாங்க பாருங்க. இன் சிம்பிள் வேர்ட்ஸ் we can say that data is the raw facts that is processed to give meaningful, ordered or structured information. For example சொல்றேன், கவிதா is 16 years old. இந்த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மீனிங் கொடுக்குதா இல்லையா? கண்டிப்பா மீனிங் கொடுக்குது. கவிதா வந்து 16 வயசு, ஒரு ஓல்டு பொண்ணு பையன் அப்படின்னு சொல்றான் நம்ம. அது ஒரு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸ். அதனால தான் this information is about கவிதா and conveys some meaning.
ஸோ மீனிங் கன்வெர்ட் பண்றது தான் வந்து இன்ஃபர்மேஷன். ஓகே, டேட்டா வந்து மீனிங் வந்து கன்வெர்ட் பண்ணாது. ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இதை புரிஞ்சு தியரியை வந்து நீங்க ஓனா ஆன்சர் ஷீட்ல பிரசன்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் கன்வர்ஷன் ஆஃப் டேட்டா இன்டு இன்ஃபர்மேஷன் இஸ் கால்ட் டேட்டா ப்ராசஸிங். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 1 மார்க் 2 மார்க்ல கூட கேட்கலாம். ஸோ டேட்டா ப்ராசஸிங்னா என்னன்னா, டேட்டா வந்து இன்ஃபர்மேஷனா கன்வெர்ட் பண்றது தான் வந்து இன்ஃபர்மேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க எல்லாருமே என் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க, நான் உங்களுக்கு சம் கைண்ட் ஆஃப் டேட்டா கொடுக்குறேன். மாஸ்டர் எஜுகேட் இஸ் ரன்னிங் யூடியூப் சேனல் 1 year old அப்படின்னா நீங்க வந்து அது என்ன பண்ணணும், இன்ஃபர்மேஷனா மாத்தணும். மாஸ்டர் எஜுகேட் இஸ் ரன்னிங் யூடியூப் சேனல் 1 year old அப்படின்னா அது வந்து இன்ஃபர்மேஷன் மீனிங் கொடுக்குது. ஸோ அதுதான். ஓகே, அண்ட் இங்க வந்து கம்ப்யூட்டருடைய ஃபுல் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான டெஃபினிஷன் வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்ப்யூட்டர்னா என்னன்னு கேட்டா இந்த டெஃபினிஷன் நீங்க தாராளமா எழுதுனா, கம்ப்யூட்டர் இஸ் an electronic device that takes raw data. அதாவது டேட்டா வந்து அதை ஒண்ணுமே இருக்காது, அதை வந்து அன்ப்ராசஸ்டா எடுத்துட்டு அதை வந்து இன்புட்டா எடுத்துக்கும். அண்ட் அதை வந்து என்ன பண்ணும், ப்ராசஸ் பண்ணும். சம் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு அதை வந்து என்ன பண்ணும், ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும். அப்படியே அதை வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு அண்ட் கடைசியா ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அந்த ரிசல்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம், அவுட்புட் அப்படின்னு சொல்றோம். அண்ட் அதை வந்து என்ன பண்ணிக்கும், ஃபியூச்சர் யூஸ்க்கு வந்து அது வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும். ஓகே, ஸோ இங்க அழகா உங்களுக்கு வந்து டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இன்புட் நீங்க கொடுக்கணும், அதை வந்து நீங்க என்ன பண்ணணும், நம்ம டேட்டா கொடுத்து அது இன்புட் ஆகி அது வந்து ப்ராசஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும். அண்ட் இது மொத்த விஷயம் தான் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன். இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனா கன்வே ஆகுது. ஓகே, ஸோ இதோட நம்மளுக்கு வந்து 1.4 டாபிக் இஸ் கெட்டிங் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து 1.5 as well as 1.6 அண்ட் ஆல்சோ புக் பேக் ஆன்சரோட நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இந்த பெல் ஐக்கனில் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை எனபிள் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.